பாகுபலி திரைப்படத்தோட வசூல் வந்து மகாராஜா திரைப்படம் வந்து ஓவர்டேக் வந்து செய்திருக்கு. ஸோ வந்து மகாராஜா திரைப்படத்தை பற்றி பேசுங்கன்னு அப்படி சொல்லி ஜீவா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த ஒரு வீடியோ பண்ணலான்னு. அந்த பாகுபலி திரைப்படத்தோட சாதனை வந்து செமையாக வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது வந்து மகாராஜா திரைப்படம் தமிழகத்தில் வந்து வெளியாகி 100 நாட்கள் மேலே ஓடி 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் வேட்டை வந்து அடைந்தது. அதைத் தொடர்ந்து வந்து இந்த திரைப்படத்தை வந்து சீனாவில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சீனாலையும் வந்து 40,000 ஸ்க்ரீனில் வந்து இந்த திரைப்படம் வந்து நவம்பர் 29 ரிலீஸ் ஆனது. ஃபர்ஸ்ட் டே மட்டுமே வந்து $5.4 மில்லியன் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. இதனால் வந்து 40,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆன மகாராஜா திரைப்படம் அடுத்தடுத்த நாட்களில் 43,000 ஸ்க்ரீனாக இன்க்ரீஸ் ஆனது. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆனது. முக்கியமாக வந்து 2வது வாரத்தோட முதல் நாள் வந்து $9 மில்லியன் பக்கமே வந்து கலெக்ஷன் பண்ணிவிட்டது. ஃபஸ்ட்டு எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிச்சோ அதே மாதிரி கலெக்ஷன் வந்து பண்ணது. இதனால் வந்து பெரும் அதிர்ச்சியில் வந்து தமிழ் சினிமாவே இருந்தது. இப்போ வந்து மகாராஜா திரைப்படம் 90 கோடி வந்து டச் பண்ணியிருக்கு. சீனாவில் மட்டுமே 90 கோடி ரூபாய் மகாராஜா திரைப்படம் வசூல் சாதனை பண்ணியிருக்கு. இது வந்து பாகுபலி திரைப்படத்தோட வசூல் வந்து ஓவர்டேக் செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பாகுபலி திரைப்படம் சீனாவில் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சீனாவில் வந்து பாகுபலி திரைப்படம் 80 கோடி ரூபாய் வந்து வசூல் வேட்டை வந்து அடைந்திருந்தது. இப்போ வந்து பாகுபலி திரைப்படத்தோட வசூல் வந்து மகாராஜா திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு அப்படி சொல்லி பயங்கரமாக ரசிகர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இன்னுமே இந்த மகாராஜா திரைப்படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சீனாவில் வந்து ஓடிக்கொண்டு இருக்கு. இதனால் ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.